Assalamualaikum to all. நிலோமா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். குயிக்காக செய்யக்கூடிய சேமியா கேசரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சேமியா கேசரி தானே, இதுதான் நம்மளுக்கு தெரியுமேன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சேமியா கேசரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் வச்சு எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ அளவோட என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வறுத்த சேமியா 250 கிராம், ஜீனி 150 கிராம், நெய் 50 ml, தண்ணீர் 250 ml, தேங்காய்ப்பால் 250 ml, சால்ட் ஒரு பிஞ்ச், கேசரி பவுடர் தேவைக்கு ஏற்ப, முந்திரி பத்து, திராட்சை பத்து, ஏலக்காய் 2. இதுதான் தேவையான அளவு. அடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேனை வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி இருக்கு இல்லையா அதை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்ததும் முந்திரியையும் அந்த கிஸ்மிஸ் பழத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே பேனில் அந்த நெய் இருக்கும், அந்த நெய்யோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் சேமியா வறுக்கணும், ஏன் அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் தான் வறுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வறுத்தாதான் நம்ம அதை சாப்பிடும் பொழுது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஸ்மெல்லோட உதிரியாக நம்மளுக்கு வரும். அதனால தான் நம்ம அந்த கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அதை வறுக்கணும். இப்போது நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி வைக்கலாம். நம்ம எடுத்திருக்க அளவு பார்த்திங்க அப்படின்னா 250 கிராம் சேமியா தான் எடுத்திருக்கோம். 250 கிராமுக்கு பார்த்திங்கன்னா 500 ml தண்ணி வைக்கணும். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேமியா கேசரி தான். அதனால் நம்ம எப்படி இதில் வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா 250 ml தண்ணியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு பேலன்ஸ் 250 ml பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்குற மாதிரி வரும். கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே கொஞ்சம் கிண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கட்டியாக இல்லாமல் இருக்கும். போட்டதோடு அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கட்டி ஆகிடும். அப்போ கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுக்கு உதிரியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சால்ட் முன்னாடியே போடக்கூடாதா அப்படின்றது இதில் கிடையாது. சால்ட்டு நம்ம முன்னாடி சேர்த்தோன்னா தேங்காய் பால் தெரிஞ்சு போயிடும். அடுத்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி கிஸ்மிஸ் பழம்லாம், இது எல்லாத்தையும் அதை தூக்கி போட்டு ஒரு பரட்டிட்டு அப்படி கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா மணமணக்கும் நாவில் எச்சி ஊறும் தேங்காய்பால் சேமியா கேசரி ரெடி. உங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய தேங்காய்பால் சேமியா கேசரி ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய நிலோமா கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.